எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதாகவும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனம் ராசியாகுங்க. இந்த மீன ராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறாரு. கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனம் ராசியினர் இருக்கக்கூடியவங்கன்னே சொல்லலாங்க. மற்ற எல்லா ராசினரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும், அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளுமே இருப்பாங்கன்னே சொல்லலாங்க. இவ்வளவு புகழுக்கு சொந்தக்காரான மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா? அவங்க இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும், அது மட்டும் இல்லாமல் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களோட பொறுத்த வரைக்குமே உங்களோட செயல்பட்டால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல உள்ள உங்களோட ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி இந்த மாதம் முழுவதுமே அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நிலம், வீடு, வண்டி, வாகனம், செல்போன், ஆடை ஆபரணங்கள் என்று சொத்துக்கள் பல வகைகளில் உங்களுக்கு இணையுங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உயர்வு இருக்கும். பொருளாதாரமும் மேம்படுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட காலமாக திட்டமிட்ட பல விஷயங்களை வாங்குவதற்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறங்கிய காரியங்களில் எல்லாமே வெற்றிகள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமையுங்க. பயணங்களால் ஆதாயங்களும் உருவாக போகுது. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு என்று கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த மாதம் சனியால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரோட கடல் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னே சொல்லலாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி பரிசுகளும் கிடைக்கும். நண்பர்களால் உங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்பட போகுதுங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைய போகிறாங்க கூடிய நேரம் அமைய போகுதுங்க. நண்பர்களுடன் அதிக நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மனதுக்கு பிடித்த கோயில்களுக்கு பயணம் செல்வீங்க. அதே மாதிரி பரிகார பூஜையில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தலைவலி கொடுத்து வந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இதனால் 2வது வாரத்தில் வீண் விரயம் குறையுங்க. சூரியன் 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கல்வியில் சிறந்த ஏற்றம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்குங்க. ராகு, சுக்கிரன், சனி உள்ளிட்ட முக்கிய கிரகங்கள் ராசியில் இருக்கிறதுனால முதல் 15 நாட்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து நீங்கள் செல்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கதை நீங்கள் தவிர்க்க வேணுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி பல், கண், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு செல்வது மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி, கற்பக விநாயகர், பழனி முருகன் மற்றும் அனுமன் வழிபாடும் பல தடைகளை நிவர்த்தியாக்கி முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொஞ்சம் சுமாரான காலமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் என்ன காத்திருக்கு அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமாக பழகும் குணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெற போகிறீங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்குங்க. மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன் உண்டாகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வுகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு அமைய போகுது. புதிய நபர்களோட அறிமுகம், அவங்களால பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் குறையுங்க. வழக்கு விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு.
தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தரங்கள் அனைத்துமே இந்த காலங்களில் நீங்க போகுதுங்க. சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலையக்கூட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நீங்கள் செல்வதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட பூர்த்தியை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உறவினர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பண வரத்து பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவுன்னே சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே பாடங்களை நன்கு படித்து மற்றவங்ககிட்ட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகனே சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய காலன்னே சொல்லலாங்க. வேலையில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமையனே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைய போகிறீங்க. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது. இது வரைக்குமே தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. அதனால் ஏற்பட்ட மனப்பாரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அனைத்துமே அடைக்கப்படுவீங்க. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரப்போகுதுங்க. ரேவதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கை கொடுக்க போகுதுங்க. தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் ஒற்றுமை சுமூகமாக இருக்குன்னே சொல்லலாங்க. மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே கைக்கு வரப்போகுது. வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கம் இல்லாமல் நீங்கள் செய்யலாங்க. வியாபாரம் சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. போட்டியாளர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். பரிகாரமாக தினமுமே நீங்கள் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. அதே மாதிரி போட்டிகளும் குறையும். எல்லாத்துலேயுமே பல நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவானை வழிபாட்டு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க. உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடன் வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பரிபூரண அருளையும் பெற்று உங்களுக்கு தருணே சொல்லலாம். அதே மாதிரி கோயில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லதுங்க. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகள் தோளுமே வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்குன்னே சொல்லலாம். புராணங்களில் சொல்கிறது போலவே அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கும் எப்போதுமே பகை இருந்து கொண்டே இருந்ததை நாம் அறிஞ்சிருக்கோம். இதில் அசுரர் குலத்தின் குருவாக நவகிரகங்களில் சுக்கிர பகவானும் தேவர்களின் குருவாக பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானும் இருந்தாங்க. இதில் சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ஒரு ராசியாக மீன ராசி இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த மீனம் ராசியினர் தங்களோட வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு நம்ம சில பரிகாரங்களை செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானங்க. முடிந்த வரைக்கும் உங்கள் 10 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செஞ்சுவாங்க. உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் மீனம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.